ஹாய் எவ்ரிவன், பிரைஸ் தி லார்ட். ஸோ இன்றைக்கி நம்ம புது வருஷத்துக்குள்ளே போகிறோம் இல்லையா? ஆமாங்க, ஏகப்பட்ட ரெசல்யூஷனோட நிறைய ட்ரீம்ஸோட நம்ம இந்த வருஷத்துக்குள்ளே வந்துட்டு என்ட்ரு ஆகலாம். ஸோ ஒரு விஷயம் நம்ம யோசிச்சு பார்க்கலாம். என்னென்னு கேட்குறீங்களா? ஏசப்பா ஒரு வார்த்தை வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. என்னென்னா, ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கலாயிடுச்சு. என்னடா இவங்க சம்மந்தமே நான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, நிறைய பேர் வந்துட்டு இந்த வருஷத்துல ஆச்சு எனக்கு இது நடந்துடாதா அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கலாயிடுச்சு. அதாவது நீ எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயரில் யார் யார் சொன்னாங்களோ அவங்க மத்தியில் ஆண்டவர் ரொம்ப உயர்த்த வல்லவராக இருக்கிறாரு. ஸோ அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? என்ன தேவனுடைய சித்தத்தை எப்படி அறியணும் அப்படின்னா, நம்மளுக்கு ஏதாவது கஷ்டமா அவர்கிட்ட நம்ம போய் புலம்புறோம். ஸோ அவர் எப்படி நம்மளுக்கு ரிப்ளை பண்ணுவார்? எப்படி? பைபிள் வசனத்தின் மூலம் தான். நம்ம வசனத்தை படிக்க படிக்க அவருடைய சித்தத்தை நம்ம அறிய முடியும். எனக்கும் நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க, ஒரு தெளிவான பதிலை அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறாங்க. ஸோ தட் அவர் சொல்கிறாரு, உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறாரு, உங்களை வெறுக்கவே கிடையாது. அதே போல ஆகாது என்று தலைநகர் மூளைக்கு தலைக்கலாயிற்று. விசுவாசிக்கிறீங்களா? God bless you. தலைக்கல்லாய் மாற்றினார் ஆகாதென்று